India versus England, third test at Lords. அப்படியே மனச கிழிச்சிட்டு போயிட்டானுங்கடா. சே, கொத்த புடுங்கிட்டு போயிட்டானுங்க. இனி இந்த 8 நாள் நான் என்னடா பண்ண போறேன் உட்காந்துட்டு? அதாவது இந்த மேட்ச் வந்துட்டு ஒரு ஒன் சைட் மேட்சா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நான் பாட்டுக்கு ரோஸ்ட் போட்டு போயிட்டே இருந்திருப்பேன். இது அப்படியே பக்கத்துல வர போய் தோத்துட்டானுங்களா. அதாவது நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன், இந்த மேட்ச் தான் வந்துட்டு ஜடேஜாக்கு வந்துட்டு அந்த ப்ரூவ் பண்ண போறான் எல்லாரும் முன்னாடியும். மேட்சை வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜடேஜா வந்துட்டு அந்த ஸ்வாட் செலிப்ரேஷனே பண்ண போறான் அப்படிலாம் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். பென் ஸ்டோக்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவோட ஒரு அடி நாக் அடிப்பான் தெரியுமா 2019 ஆஷஸ்ல, அதே மாதிரி இன்னைக்கு ஜடேஜா பண்ண போறான் அப்படிலாம் எனக்கு கன்ஃபார்மே ஆயிட்டு என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. இது நடக்க போகுது, இன்னைக்கு லார்ட்ஸ்ல வச்சு பண்ண போறான், வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு பேட்டை ஸ்விங் பண்ண போறான் அப்படிலாம் நினைச்சேன். கடைசி இப்படி ஆகி போச்சு. ஐயோ அப்பா. அதாவது ஜூலை 14th 2019ல ஃபைனல் நடந்துச்சு லார்ட்ஸ்ல வச்சு, பென் ஸ்டோக்ஸ் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினா. இதே இது ஜூலை 14 2025 இப்பவும் பென் ஸ்டோக்ஸ் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறான். பென் ஸ்டோக்ஸ் வந்துட்டு 2 மேட்ச் சொத்த மாதிரி இருந்தான், ஃபர்ஸ்ட் மேட்சை தவிர. செகண்ட் மேட்ச் சொத்த மாதிரி இருந்தான் எட்ஜ்பாஸ்டன்ல, வேண்டாம் இருப்பான்னு. ஆனா இந்த டெஸ்ட் மேட்ச் ஒரு கேப்டனா என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோ அட்டென்டிவா இருந்தான். சூப்பரா பண்ணா பென் ஸ்டோக்ஸ், கேப்டனாவும் சரி, பேட்ஸ்மேனாவும் சரி, பவுலிங்லயும் சரி. ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு 5th டே, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வர இன்னைக்கு பென் ஸ்டோக்ஸ் வந்து ஹைப்டாப்பாவே இருந்தான். டீம் பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் கூட இறங்க விடல, அப்படியே டோஸ்லயே வச்சிருக்கான். ரைட் நெக்ஸ்ட் போடு அடுத்து இது பண்ணலாம், டிஸ்கஷன் பண்றான், அந்த மாதிரி பண்ணிட்டு தான் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு நான் ஒரு பால் கூட மிஸ் பண்ணல, ஒரு பால் கூட இன்னைக்கு நான் மிஸ் பண்ணவே இல்லை. இன்னைக்கு நான் ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ண போறேன், மேட்ச் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. எப்பவுமே நான் கொஞ்சம் சில்லா மேட்ச் பார்த்துட்டே ஒர்க் அவுட் பண்ணுவேன். இன்னைக்கு சுத்தமா மைண்ட் மசில் கனெக்ஷனே வரல. நான் இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்றேன், ஒர்க் அவுட்லயே மண்டை இருக்க மாட்டேங்குது, ஃபுல்லா மேட்சே தான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பால் கூட விடல நான் இன்னைக்கு. அப்படியே மேட்சை பார்க்குறேன், ஒர்க் அவுட்டும் ஒழுங்கா போடல. மழை இன்னைக்கு பெஞ்சிச்சு, ஜிம்ல இருந்து வெளியே மழை பெய்து, போன்ல பார்த்துட்டே வரேன், போன் நனைஞ்சுக்கிட்டே இருக்கு. வீட்டுக்கு வந்துட்டு போனை இப்படி வச்சுட்டு டிவி ஆன் பண்றேன், ஆன் பண்ண சிராஜ் அவுட் ஆறான். அதாவது அவுட்டான விதம் இருக்கு பாத்தீங்களா, அது அதுக்கு மேல இருக்கு. பால் அப்படியே உருண்டு போது, சிராஜ் பார்த்துக்கிட்டே இருக்கான். சரி என்ன பண்றது, எதுவும் பண்ண, இது வந்துட்டு டிசப்பாயிண்டடா இருக்கு. ஒன் சைடா போயிருந்தா கூட எதுவும் வந்து ஹர்ட் ஆகாது. இது வந்துட்டு நம்ம வந்து ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்து, கடைசி என்னடா இப்படி போகுது அப்படின்ற மாதிரி ஆயிட்டு. இந்த ஆர்ச்சர் இருக்கான் பாருங்க, ஜோஃப்ரா ஆர்ச்சர். நான் சொன்னேனா, நான் ஆர்ச்சருக்கு பில்டப் கொடுத்தா எப்பவுமே நல்லா தான் கொடுப்பேன். எனக்கு முன்னாடி இருந்தே தெரியும் ஆர்ச்சர் வந்தா இந்த மாதிரி ஏதாவது ஒரு குலுக்கு மாலுக்கு வேலை எல்லாம் பண்ணி விடுவான்னு. பேஸ் வேற லெவல்ல போடுறான். ஆர்ச்சர் வந்தாலே ஜெய்ஸ்வால் பயப்படுறான். 2 மேட்ச்லயும் பார்த்தோம், ஏன்னா 2 பேர் ராஜஸ்தான் ராயல், தெரியும் எப்படி போடுவான்னு. ஆர்ச்சர் அது மட்டும் இல்லப்பா, வாஷிங்டன் சுந்தர் என்ன ஓன் பண்ணி வச்சிருக்கான்னு என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு பால் போடுவான், பவுன்சர் போடுவான், தம்பி பின்னாடி பவுண்டரி பின்னாடி ஃபீல்டர் வைங்க அப்படின்றான். அதே மாதிரி போட்டு ஆளை தூக்குறான், கேட்ச் அங்க பின்னாடி போகுது, புருக்கு பிடிக்கிறான். இன்னைக்கு ஒரு செம்ம கேட்ச் பிடிச்சான் 5th டேல, சூப்பர் கேட்ச். வாஷிங்டன் ஸ்டோக்கோ எப்பவும் பிடிச்சிருவான். மேட்ச் எங்க தெரியுமா நம்ம விட்டோம், அந்த நேத்து 4th டேல வந்துட்டு அந்த 4 விக்கெட் விடுவானுங்க தெரியுமா. அந்த டே முடியிற டைம்ல 4 விக்கெட் எவனாவது டே முடியிற டைம்ல விடுவானா. ஆகாஷ் தீபை விட்டுருங்க. ஆகாஷ் தீபை வந்துட்டு எதுக்கு நைட் வாட்ச்மேன் அனுப்புனாங்கன்னா, KL ராகுல் விக்கெட்டை விட்டுறக்கூடாது அப்படின்னா. அதனாலே வந்துட்டு ஆகாஷ் தீப் வந்துட்டு ஸ்ட்ரைக் எடுத்துக்கிட்டே இருந்தான். நிறைய பேர் குழப்பம், எதுக்குடா KL ராகுல் ஸ்ட்ரைக் வாங்காம அவன் ஓடிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு. இல்ல, ஆகாஷ் தீப் விக்கெட் போனா மேட்ச் முடிஞ்சிடும், நெக்ஸ்ட் டே வந்துட்டு KL ராகுல் சர்வைவ் ஆகிக்கிடும், அதுதான் பிளான். பட் ஆகாஷ் தீப் முடிஞ்ச அளவு சர்வை பண்ணா, பட் கடைசி பென் ஸ்டோக்ஸ் தூக்கிட்டான். ஆனா அந்த சுமன் கில், ஜெய்ஸ்வால், கருண் நாயர்லாம் எப்படி இப்ப காப்பாற்ற போறானுங்கன்னு தெரியல. எல்லாரும் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கருண் நாயரை. கம்பேக் ப்ளீஸ் காட், ஒன் மோர் சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாரையும் ட்ரபிள் பண்ணிட்டு இருக்கியாடா அப்படின்ற மாதிரி ஆயிட்டு இருக்கான் கருண் நாயர். ஐயா சுமன் கில் கேப்டனு, எப்படி சுமன் கில்லாம் அவுட் ஆறான் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் வந்துட்டு சுமன் கில் மாதிரி ஹெல்ப் எல்லாம் தேவைப்படும். கருண் நாயர் இருக்கிற இடம் வந்துட்டு புஜாரா இருக்கிற இடம். புஜாரா இருக்கிற இடத்துல கருண் நாயர் வந்து இப்ப உட்காந்துட்டு ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கான், எங்களை போட்டுட்டு தலைய பிடிச்சுடே பாடுறா என்ன. எனக்கு அவனை பார்க்க ரோஹித் சர்மா வைப் வருதுடா. எனக்கு கருண் நாயரை பார்த்தாலே ரோஹித் சர்மா வைப் வருது. ஆளும் பார்க்க அதே மாதிரி இருக்கான், அந்த ஃபேஸ், அந்த ஜாலைன் எல்லாமே பார்க்க அதே மாதிரி இருக்கு. எனக்கு புரியலையே, ரோஹித் சர்மா ஆவிதான் எதுவும் வந்துட்டா, அதே மாதிரி ரோஹித் சர்மா மாதிரியே விளையாடுறோம். ஒரு 300 ரெக்கார்ட்ல வச்சிருக்கான், வேற எதுவுமே பண்ணல. 30, 40 இப்படிதான் அடிச்சுக்கிட்டு இருக்கான்.
அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி முல்டர் வந்துட்டு 400 போடாம ஒரு இது மிஸ் பண்ணான் தெரியும்ல, அந்த ஜிம்பாப்வேயோட. அதை பத்தி நான் ஒரு தாட்ஸ் கொடுக்குறேன். என்ன நான் வந்துட்டு நினைச்சேன், ஏன் வந்துட்டு அவன் 400 போடல அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த மேட்சுக்கு வரும். நிதிஷ்குமார் ரெட்டி வந்துட்டு ஆக்சுவலா பவுலிங் நல்லா போட்டான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அந்த டக்கெட் விக்கெட்டும் கிராலே விக்கெட்டும் எவனாலே எடுக்க முடியாததை நிதிஷ் ரெட்டி எல்லாம் எடுத்தான். as a பேட்ஸ்மேனா வந்துட்டு நிதிஷ் ரெட்டி என்ன பண்ண முடியும்? ஒரு 29 ரன்ஸ் அடிச்சா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, செகண்ட் இன்னிங்ஸ்ல புட்டிக்கிச்சு. வேற என்ன வந்துட்டு நிதிஷ் ரெட்டிட்ட இருந்து நான் வேற எதுவுமே எதிர்பார்க்கல. நிதிஷ் ரெட்டியோட வேலை வந்துட்டு என்னன்னா ஒரு 40 ரன்ஸ். அவன் அதே தான் ஆஸ்திரேலியாலும் பண்ணிட்டு இருந்தான். 40 ரன்ஸ், 30 ரன்ஸ், 45 ரன்ஸ் இதுதான் அடிச்சிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு மேட்ச் செஞ்சுரி போட்டான், சூப்பரா போட்டான், அதுக்கப்புறம் ஃபிளாப் ஆயிட்டான். இப்ப ஏதோ இந்த மேட்ச்ல பவுலிங்கும் நல்லா போட்டான். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா மான்செஸ்டர் டெஸ்ட் மேட்ச்ல நிதிஷ்குமார் இருப்பான்னு தோணுது. கருண் நாயர் தான் எடுப்பாங்க. அப்ப கருண் நாயர் தான் எனக்கு தெரிஞ்சு வெளியே வைக்க போறாங்கன்னு தோணுது. நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு கருண் நாயர் வெளியே வச்சுட்டு மேபி சாய் சுதர்சனை கொண்டு வருவாங்க அப்படின்னு தோணுது. இன்னொரு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு மேல கருண் நாயரை போட்டு புடுங்க முடியாது. அது மட்டும் இல்ல, த்ருவ் ஜுரேல் கீப்பரா சூப்பரா பண்ணான்ப்பா. ரிஷப் பண்ட கூட பயங்கரமா த்ருவ் ஜுரேல் வந்துட்டு கீப்பிங் பண்ணான். ரிஷப் பண்ட் இல்லாத காரணத்தினால, அவனுக்கு இன்ஜுரி இருக்கிற காரணத்தினால த்ருவ் ஜுரேல் வந்தான். ஆனா சூப்பரா கீப்பிங் பண்ணான், நல்ல கீப்பிங் பண்ணான். என்னத்தை கீப்பிங் பண்ணி என்ன பிரயோஜனம்? மேட்ச் தோத்தாச்சு. இப்ப பும்ராவும் வரமாட்டான்னு நினைக்கிறேன் அடுத்த மேட்ச். அப்படித்தானே கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா பும்ரா மான்செஸ்டர் டெஸ்ட்ல விளையாண்டே ஆகணும். என்ன அப்படி உனக்கு எக்ஸ்கியூஸ் இருக்கான்? 8 நாள் பிரேக் இருக்கு. இதுல இருந்து உங்களுக்கு வந்துட்டு வர முடியாது. ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்லாம் உங்களுக்கு வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ண முடியாதா? பும்ரா சூப்பரா போட்டான். 7 விக்கெட் எடுத்தானா? 5 ஃபார் எடுத்தான். 7 விக்கெட்டா 8 விக்கெட்டா சம்திங் எடுத்தான். ஐ திங்க் 7-8 சம்திங் எடுத்தான். 5 ஃபார் எடுத்தான் ஃபர்ஸ்ட். அதாவது பும்ரா விக்கெட் எடுத்தாலே தோத்துருவோம் போல. எப்பெல்லாம் விக்கெட் எடுக்கிறோம்னா அப்பெல்லாம் தோத்துருவோம். நம்ம பயங்கரமா பார்டர் காஸ்கர் முக்காவாசி மேட்ச் தோத்துட்டோம். இப்ப ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல தோத்தோம். இப்ப இந்த மேட்ச்ல 5 ஃபார் எடுத்தா தோத்தாச்சு. அடுத்த மேட்ச் கண்டிப்பா விளையாடணும் பும்ரா. ஏன்னா கண்டிப்பா பும்ரா கொண்டு வந்துறாங்க. அடுத்த மேட்ச் பும்ரா விளையாடாட்டி ரொம்ப கொஸ்டின் கேட்பாங்க. ஃபேன்ஸ் சைட்ல இருந்தும் சரி, கமெண்ட்ரி சைட்ல இருந்தும் சரி. எப்பா 8 நாள் பிரேக் இருக்கு, நீங்க இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் மேட்ச் வர மாட்டீங்களா அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா அடுத்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தோம்னு வச்சுக்கேன், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு மான்செஸ்டர்ல போய் விளையாடுறதுக்கு. ஆனா திடீர்னு பிடிச்சி வந்துட்டானுங்க பாருங்களேன் இவனுங்க. ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு ஆக்சுவலா பென் ஸ்டோக்ஸ் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். எனக்கு பென் ஸ்டோக்ஸ் பிடிக்கும், உங்களுக்கே தெரியும். ஆனா கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். என்ன பண்ணிடுவானுங்க இவ்வளவுதானே டோட்டல் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். 192 தான் அடிச்சிருக்கானுங்க. நான் எப்படி நினைச்சேன்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்ம என்ன நினைச்சோம், டே 5 போகும்போது இந்த டெஸ்ட் மேட்ச் வந்துட்டு கண்டிப்பா டிரா ஆகும், அப்படி இல்லாட்டி இந்தியா வின் பண்ணிடுவாங்க கண்டிப்பா. ஆனா இங்கிலாந்து மட்டும் வின் பண்ணாது அப்படின்னு நினைச்சோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டானுங்க. இங்கிலாந்து சேஸ் பண்ணி அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இந்த டெஸ்ட் மேட்சும் நான் என்ன நினைச்சேன்னா டிரா ஆகும்னு நினைச்சேன். ஏன்னா ரெண்டு டீமும் டே 3 முடியறதுக்கு முன்னாடி 387 தான் டை ஆகி நின்றுட்டு இருந்தாங்க. சோ கண்டிப்பா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சுட்டு இந்த மேட்ச் வந்துட்டு டிரா ஆகும், அப்படி இல்லாட்டி இந்தியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். பார்த்தா இந்தியா தோத்துட்டானுங்க. ஒரு 193 ரன் அடிக்க முடியல இந்தியாவால. இதுதான் பிரஷரை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்றது. இதுதான் சோக்காறது. சோக்கிங் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய பேர் தெரியாம சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? இதுதான் சோக்காறது. இப்ப பண்ணானுங்க பாத்தியா இந்தியா, இந்த மேட்சை குப்பையில போட்டானுங்கன்னு. பண்ட்டு வந்தான் காலையில. நான்லாம் பண்ட்டு கேஎல் ராகுல் மார்னிங் வரும்போது 100% நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆர்ச்சர் ஒரு பால் போட்டான் தெரியுமா, ஸ்டெம்ப் இப்படி சுத்தி போச்சு. பண்ட்டுக்கு தெரிஞ்சு போச்சு, ரைட்டு இவனுங்க கிழிச்சுக்கிட மாட்டானுங்க அப்படின்னு. கேஎல் ராகுல் அடுத்தது போயிட்டான். பென் ஸ்டோக்ஸ் பால் அவுட் ஆவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அது என்ன டிஃபென்ஸ் தெரியல. கேஎல் ராகுல் வச்சது பேட்ல டிஃபென்ஸ் வச்சான். புதுசா இருந்துச்சு கேஎல் ராகுலோடைய டெக்னிக்ஸ் நினைச்சேன். அது மட்டுமா ரன் அவுட் வேற ஆனானுங்க. அந்த ரன் அவுட் ஆகாம ஆயிருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு நிறைய ரன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லஞ்சுக்கு முன்னாடி அந்த ரன் அவுட் தேவையா? எதுக்கு பண்ட் அப்படி ஓடணும்? பேய் மாதிரி ஓடுறான். அதுவும் ஸ்டோக்ஸ் கையில் அடிச்சு விட்டு ஓடுறான். என்ன நடக்குதுன்னே புரியல இவனுங்களுக்கு. மைல் ஸ்டோனை வச்சு ஊம்புறானுங்க, மைல் ஸ்டோனை வச்சு சாகுறானுங்க. எதுக்கு என்னதுக்கு மைல் ஸ்டோன் வைக்கிறாங்கன்னு தெரியல. அது லஞ்ச், அதாவது ஜோ ரூட் வந்து 99ல இருந்து டே முடியும் போது அடுத்த நாள் வந்துட்டு தெம்பா 100 போட்டு கெத்து காமிச்சிட்டு போறான். அதே மாதிரி பொத்திட்டு லஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து 100 போட்டா என்ன? சோ அது மேட்ச் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தான். ஒன் சைடா போயிருந்தா எதுவுமே தோணாது, நம்ம பாட்டுக்கு விட்டுருக்கலாம். ரொம்ப க்ளோஸா நான் ஃபர்ஸ்ட் இருந்து ஒரு பால் விடாம பாத்துட்டு இருந்தேன்டா இன்னைக்கு மேட்ச். அவ்வளோ மைண்டு ஒர்க் அவுட்லயே ஃபோக்கஸ் ஆகல. நான் கொஞ்ச நாளா ஒர்க் அவுட் நல்லா பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு பார்த்து அந்த ஒர்க் அவுட் ஒரு மண்டும் வர மாட்டேங்குது. அப்படியே மைண்ட் எல்லாம் அங்கேயே தான் இருக்குதா. அடிச்சிருவானா, பும்ரா டிஃபெண்ட் பண்றானா, ஜடேஜா பரவாயில்லையப்பா சூப்பரா ஆடுறானப்பா. ஜடேஜாவோட மூமெண்ட் இதானு. அதாவது ஜடேஜாக்கு வந்துட்டு அதுக்கேற்ற ரெஸ்பெக்டே கிடைக்க மாட்டேங்குது. அதை தான் நான் சொல்லுறேன். லாஸ்ட் 4 இன்னிங்ஸும் 4 50 போட்டுட்டான்.
என்னத்த பேட்டை சுத்தினாலும் அவனை வந்துட்டு சீரியஸாவே எடுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாம். இந்த சுமன் கில்லு இல்ல அக்ரஷனு. சுமன் கில்லை பத்தி நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். அப்பா சுமன் கில், நீ விராட் கோலி இல்ல. நான் அதை வந்து சுமன் கில் ஃபேன்ஸுக்கும் சொல்றேன். நீ விராட் கோலி இல்ல, நீ விராட் கோலியாக ட்ரை பண்ணாத, நீ சுமன் கில்லாவே இரு. அவன் சில இதெல்லாம் பண்ணா தெரியுமா, அந்த ஜாக் ராலே முன்னாடி போயிட்டு இப்படி வரலன்னா காமிச்சா தெரியுமா, அதெல்லாம் பக்கா வந்துட்டு ட்ரை பண்றான். he is trying too hard guys. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது அவன் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு விராட் கோலி மாதிரி இப்படிலாம் பண்ணா நமக்கு பாப்பானுங்க அப்படின்னு ட்ரை பண்றான். நீ யாரு? ஏன் சொல்றேன்னா அவன் பேசுனா எனக்கு சிரிப்பு வந்துருது. நீ விராட் கோலி பேசுற வாய்ஸ்க்கும் சுமன் கில் பேசுற வாய்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. விராட் கோலி பேசுறது ஏதோ அடி நெஞ்சில இருந்து இந்த அர்ஜுன் தாஸ் மாதிரி வருது. சுமன் கில் எப்படி தெரியுமா பேசுறான், have some fucking balls man, have some fucking balls, what are you doing, are you waiting for the lunch? இப்படி பேசினா என்னடா பண்றது? அதாவது சுமன் கில்லுக்கும் விராட் கோலிக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றேன். சுமன் கில்ல பார்த்துட்டு நீங்க மீம் போட்டுட்டு ஐயோ சுமன் கில் டெரரா இருக்கான், நடந்து வர்ற விதத்தை பாரு, லயன் மாதிரி வர்றான் அப்படிலாம் நீங்க சொல்லிக்கலாம் சரியா. ஆனா விராட் கோலியை பார்த்து உண்மையிலே பிளேயர்ஸ் பயப்படுவாங்க, அதுதான் உண்மை. விராட் கோலியை பார்த்து உண்மையிலே பிளேயர்ஸ் பயப்படுவாங்க. சுமன் கில்லை பார்த்து யாரும் பயப்படலாம் மாட்டாங்க. அது நீங்களே போட்டு வந்துட்டு ஏத்தி விட்டுக்கிட வேண்டியதான். சுமன் கில் அப்படிலான்னு. சுமன் கில்ல நான் இப்ப குறைலாம் சொல்ல, நான் என்ன சொல்றேன்னா விராட் கோலி மாதிரி பண்ண ட்ரை பண்ணாது, அதுதான் அவன் பண்றான். நீங்க பார்த்தாலே தெரியும். ரொம்ப அந்த விராட் கோலி தான் அந்த விரலெல்லாம் அப்படி காமிச்சு பேசும். மெனக்கெட்டு கிராலேட் வந்துட்டு அதெல்லாம் அப்படி பேசணும். அப்படி வந்துட்டு இப்படி என்னடா டீஜெனரேஷன் எக்ஸ் பண்றியா நீ சேட்டக்கார பாய். பட் அது சூப்பரா இருந்தது. பசங்க எல்லாரும் வந்துட்டு இப்படி கிளாப் பண்ணுது. ஜாக் ராலிக்கு வந்துட்டு ஒரு அவார்டு கொடுக்கணும். அதாவது எப்படி வந்துட்டு ரன் ஸ்கோரே பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு வந்துட்டு ஜாக் ராலிக்கு ஒரு அவார்டு கொடுத்துருங்கன்ற மேன் ஆஃப் த மேட்ச் தலைவனுக்கு கொடுத்துருக்கணும். என்னத்த ஜாக் ராலி பண்ணிட்டான்னு எனக்கு தெரியல. என்னத்தாண்டா நீ பண்ண? ஒரு ரன் அடிக்கலாம், ஒன்னும் பண்ணல. வந்து சும்மா ஓபி அடிச்சுட்டு போற மாதிரி போயிட்டு இருக்கான். ஜாக் ராலி வரான், அடிக்கிறான், போறான். பெத்தலையாவது கொண்டு விடலாம். எனக்கு தெரிஞ்சு பெத்தலை உள்ள கொண்டு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. கஸ் ஆட்கின்சன் வரதா சொல்லிட்டு இருக்கானுங்க. போக போக ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்குது. ஆர்ச்சர் வரும் போதே நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும், இவன் நல்லா போடுவான், இவனுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்றானுங்க நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி நடந்துருச்சு. இனி எப்படி இந்த பசங்க வந்து இனி பிரஷர் ஃபுல்லா சுமன் கில் மேலதான் இருக்க போகுது. ஏன்னா இப்ப மேட்ச் ஜெயிச்சே ஆகணும்ல அப்படின்ற பிரஷர் மான்செஸ்டர்ல இருக்கும். பார்ப்போம், நல்ல கொஞ்சம் வந்துட்டு காம்படிட்டிவா இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 நாள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப க்ளோஸா போய் தோதுனால எனக்கு ரொம்ப காண்டாயிருச்சு. என்னடா இப்படிப்பட்ட டெஸ்ட் மேட்ச் போய் விட்டுட்டீங்க அப்படின்னு மாதிரி. ஒரு 22 ரன்ல மிஸ் ஆயிட்டு ஜெயிச்சிருந்தா வேற வேற லெவல்ல இருந்திருக்கும் கைஸ். ஜடேஜாவெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பானுங்க எல்லாம். ஜடேஜா தாண்டா, இது தாண்டா கிளட்ச் அப்படின்னு காமிச்சிருப்பானுங்க பென் ஸ்டோக்ஸ் முன்னாடி. எங்க இந்தியன் கிளட்சா பாத்தியா அப்படின்னு பார்த்தனா பென் ஸ்டோக்ஸ் திருப்பி ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டை படைச்சிட்டு போயிட்டான். 2019 என்ன பண்ணானோ அதே மாதிரி பண்ணிட்டு போயிட்டான். நமக்கு வந்துட்டு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு கெத்தா பண்ணிட்டான். உண்மையிலே வேற லெவல்ல பென் ஸ்டோக்ஸ் பண்ணான். கேப்டனா இருந்தாலும் சரி, என்ன சொல்றது, எல்லாமே இன்னைக்கு அட்டென்டிவா இருந்தான். அவனுக்கு நல்லா தெரியுது எந்தெந்த பிளேயருக்கு எப்படி எப்படி போடலாம், எப்படி ஃபீல்டிங்கோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி டல் ஆறானுங்களா, டக்குன்னு ஒரு இம்பாக்ட் கொடுக்குறானுங்களுக்கு, ரைட் இப்பெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு ஒரு கேப்டனா வந்துட்டு பென் ஸ்டோக்ஸ் வந்து நல்லாவே பண்ணா, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே தெரியுது. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் மேட்ச் என்ன பண்றானுங்க அப்படின்னு. நம்ம பசங்களுக்கு வந்துட்டு சேஞ்சஸ் என்னன்னா, நான் வந்துட்டு நிதிஷ்குமார் ரெட்டியை கண்டிப்பா டீமுக்குள்ள வச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு ஏதோ அவன் நல்லா விளையாடுவான் அப்படின்னு தோணுது. ஏன்னா பவுலிங் நல்லா போடுறான், அது ஒரு விஷயம். அதான் சில பேருக்கு இருக்குமே, திடீர்னு போட்டா ஏதாவது எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த கருணாயரை தான் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா புஜாரா அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் இடத்துல வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் கருணாயர். அந்த மாதிரி இடத்துல உட்கார ஒன் டவுன் வரான். கருணாயருக்கு ஒன் டவுன், ஐயாவுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு, 8 வருஷம் கழிச்சு வரானா, நேரம் ஒன் டவுன்ல போட்டாச்சு ஐயாவை. அப்படி போடும்போது கண்டிப்பா நல்லா விளையாண்டே ஆகணும். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. திருப்பி வந்துட்டு சாய் சுதர்ஷனுக்கு சான்ஸ் கொடுக்க போறாங்களா? எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் தே வில் கோ ஃபார் சாய் சுதர்ஷன் தான் நினைக்கிறேன். த்ருவ் ஜுரேல் கொண்டு வந்தா த்ருவ் ஜுரேல் எப்படி ஒன் டவுன் வருவான்னு தெரியல. த்ருவ் ஜுரேலும் ஒரு நல்ல பேட்டர் தான், அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். இப்பதான் நான் வந்துட்டு சர்ஃப்ராஸ் கானை யோசிச்சுட்டு இருந்தேன். சர்ஃப்ராஸ் கான் கொண்டு வந்திருக்கலாமோ அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த ஒன் டவுன் பிளேஸ் எவன் ஃபில் பண்ண போறான்னு தெரியல. விராட் கோலி பிளேஸை கூட வந்துட்டு சுமன் கில் வந்துட்டு பேட்டிங் பிடிச்சி எப்படியாவது ஓரளவு ஓட்டிடுவான். சுமன் கில் நல்ல பேட்ஸ்மேன் தான், எதுவும் சொல்ல முடியாது. பிளாட் ட்ராக்ல நல்லா ஆடுறான். பட் இதுவரை இவனுக்கு டஃப்பான பிச் எதுவும் வந்தது இல்லை. வந்தா திணறுவான்னு நல்லாவே நமக்கு தெரியும். பட் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஓப்பனிங் சொல்ல போனா ஜெய்ஸ்வால் எதுவும் சொல்ல முடியாது. ஜெய்ஸ்வால் எல்லா மேட்சும் அடிக்கிறான். ரொம்ப ஃபாஸ்டா ஆடுற ஜெய்ஸ்வால் வந்துட்டு ஆர்ச்சரை பார்த்தோன்னா மூண்டுட்டான். அதான் உண்மை. ஆர்ச்சரை பார்த்து கொஞ்சம் திணறிட்டான். அதுதான் வச்சு தூக்கிட்டான். ஆர்ச்சர் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஜெய்ஸ்வாலை தூக்கணுமோ அந்த மாதிரி வச்சு தூக்கிட்டான். இன்டெலிஜென்டான பவுலர் தான் ஆர்ச்சர் வந்துட்டு.
கண்டிப்பா பும்ரா ஆடணும். நான் ஒண்ணு சொன்னேன் நடந்துச்சா இல்லையா? பும்ரா இருந்தா மீதி எந்த பவுலரும் நல்லா போட மாட்டான்றது உண்மையா? சிராஜும் சரி ஆகாஷீப்பும் சரி தூங்கிட்டானுங்க. வி ஒன்லி பிலீவ் இன் ஜெஸ்ஸி பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. செகண்ட் மேட்ச்ல பும்ரா இல்லைன்னு கண்டிப்பா இவனுங்க தான் நல்லா போட்டே ஆகணும்னு இருந்துச்சு. அப்பதான் நல்லா போட்டானுங்க. பும்ரா இருந்தாலும் இவனுங்க ஒரு மாதிரி ஈஸியா எடுத்துக்கிறானுங்க. புரியவே இல்லை. பட் வாஷிங்டன் சுந்தர் பவுலிங் மரணமா போட்டான்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட், 4மே போல்டு, ஸ்டெம்ப கலத்துறான். இவன் போடுறதெல்லாம் பார்த்தா அக்சர் பட்டேல் மாதிரி இருக்கு. அக்சர் பட்டேல் இப்படிதான் வந்துட்டு இந்த ODI T20s எல்லாம் எடுப்பான். ஃபுல்லா போல்டு தான் எடுப்பான். அந்த ஸ்டெம்ப கலட்டிட்டு போயிட்டே இருப்பான் பட்டேல். அதே மாதிரிதான் வாஷிங்டன் சுந்தர் போடுறான். பட் என்ன பண்ண, க்ளோஸ்ல போய் தோத்து தொலைஞ்சிட்டானுங்க. அதுவும் லார்ட்ஸ்ல செம்ம கிரௌடு காய்ஸ். கிரௌடுலாம் அப்படி சேர் பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியாவுக்கு. செம்ம டெஸ்ட் மேட்ச், ஒருத்தான டெஸ்ட் மேட்ச். உட்காந்து பார்த்துருக்கலாம். ஐயோ கொஞ்சம் தான் ஜெயிச்சிருக்கலாம். அது என்ன பண்றது, ஓக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு வெளியே வைக்க போறாங்கன்னு தோணுது. ஓக்ஸ் கொஞ்சம் சரியில்லை, ரொம்ப டிமிக்கி கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி தோணுது. இந்த ஷோயப் பஷீர் வந்துட்டு எதுவும் பென் ஸ்டோக்ஸ் குளிக்கிற வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கானா எனக்கு தெரியல. ஏன்னா எப்ப பார்த்தாலும் இந்த பஷீர் எதுக்குப்பா டீம்ல இருக்கான் சொல்லுங்க, எதுக்கு அவன் டீம்ல இருக்கான்? எனக்கு அதான் டவுட்டா இருக்கு. ஏதோ பென் ஸ்டோக்ஸோட வீடியோ எதுவும் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன், குளிக்கிற வீடியோவை. அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான் போல. மாப்பிள என்ன டீம்ல இருக்கட்டி நீ கண்டிப்பா வீடியோவை போட்டுருவோம் மாப்பிள இன்ஸ்டாகிராம்ல அப்படின்னு எதுவும் பண்ணிட்டு இருக்கானா என்னன்னு தெரியல. ஏன்னா அப்படி என்ன பண்ணிட்டான்னு ஷோயப் பஷீர் டீம்ல இருக்கான். என்னத்த பண்ணிட்டா? இன்னைக்கு லாஸ்ட் விக்கெட் சிராஜ் விக்கெட் எடுத்தான். அது வந்துட்டு இந்த ஒரு டைலாக் வருமே, அவர் பந்தை பிடிக்கவில்லை, பந்து தான் அவரை பிடித்தது அப்படின்ற அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இவர் பவுலிங் போட்டு போல்ட் ஆக்கவில்லை, அவரே அவுட் ஆகி விட்டார் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு பஷீர் லாஸ்ட் விக்கெட் எடுத்தான். விக்கெட் எடுத்தோட ஏதோ இந்த மேட்சே, இந்த டெஸ்ட் மேட்சே வந்துட்டு பஷீரால தான் ஜெயிச்சோம் அப்படின்ற மாதிரி பஷீர் செலிப்ரேட் பண்றான். உட்கார்ந்து படுக்கிறான், உருள்றான். இனிமேல் டெஸ்ட்டுக்கு வரமாட்டான் பஷீர், ஷோயப் பஷீர். அது வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. இன்ஜுரி இருக்கு, இனிமேல் 2 டெஸ்ட்டுக்கும் போடவே மாட்டாங்க. போட்டா நானே போய் அடிச்சு தள்ளிடுவேன் அவனை. அந்த வெறி ஏத்திட்டு இருக்கான் உட்காந்து சும்மா டுங்கு கொடுத்துட்டு. சோ இந்த டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சு இதை பத்தி நான் பேச விரும்பல. இப்ப வந்துட்டு நம்ம இந்த முல்லர் டாபிக் எடுப்போம். முல்லர் வந்துட்டு 400 அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருந்து நானும் அந்த டெஸ்ட் மேட்ச் பார்த்துட்டு தான் இருந்தேன். 367 அடிச்சான். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு he should have gone for 400. என்ன கேட்டீங்கன்னா நான் அப்படிதான் சொல்லுவேன். 2 ரீசன் இருக்குது. இந்த 2 ரீசன் நடந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒண்ணு வந்துட்டு முல்டர் வந்துட்டு பேனிக் ஆயிட்டான். லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் மனசு மாறிட்டா என்னன்னு தெரியல. மேபி அவன் பயந்துருக்கலாம். எங்க வந்துட்டு பிரைன் லாராவோட ரெக்கார்டை நம்ம வந்துட்டு உடைச்சிருந்தா பீப்புள் நம்மளை வந்து ஏத்துக்கிட மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவன் டிக்ளேர் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா கேப்டன் அவன் அந்த மேட்சுக்கு, அதனால எனக்கு தெரிஞ்சு டிக்ளேர் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். பயத்துல வந்துட்டு எங்க வந்துட்டு பீப்புள் வந்துட்டு ஜிம்பாப்வேவோட தானே போட்ட, பிரைன் லாராவோட ரெக்கார்டை இது கூட தானே உடைச்ச, இந்த டீமோட தானே உடைச்ச அப்படின்ற மாதிரி எதுவும் பீப்புள் வந்துட்டு they feel like, சில பேர் வந்துட்டு பீப்புள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இவன் பிரைன் லாரா ரெக்கார்டை உடைச்சிட்டான் அப்படின்ற மாதிரி பீப்புள் ஏத்துக்கிடுவாங்களோன்னு பயந்துட்டான்னு எனக்கு தோணுது. இன்னொரு ஒரு விதம் எனக்கு இருக்குது. இது நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா பிரைன் லாரா ஒரு பிளாக் பீப்புள், he is a black man. சவுத் ஆப்பிரிக்கா எப்பவுமே பிளாக் மேனுக்கு கொஞ்சம் இது பண்ணுவாங்க. மேபி அந்த ரீசனுக்காக அது உடைக்க கூடாதுன்னு சொன்னாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட். இது சில பேர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இதா கூட இருக்கலாம், ரேசியல் மோட்டிவா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் யார் அடிச்சது வெயிட்டா இருந்து அப்படின்னா பிரைன் லாரா அடிச்சது வேற லெவல்ல இருக்கும். 400 ரன்னு, தனி ஸ்டைல். பிரைன் லாரா ஸ்டைலை பத்தி சொல்லவே தேவையில்ல. அதுவும் இங்கிலாந்து அந்த டைம்லனா இங்கிலாந்து டெஸ்ட்ல அடிக்கிறது கஷ்டம். அந்த இங்கிலாண்டோட போட்டது இவன் அடிச்சிருந்தனா இது ஒரு சப்பத்தனமான ஒரு நாக்கா இருந்திருக்கும். சூப்பரா லாண்டா. ஜிம்பாப்வே ஒரு பவுலரே கிடையாதுடா. ஜிம்பாப்வே டீமுக்கு பவுலிங்கே கிடையாது. ஜிம்பாப்வே ஒரு டீமே கிடையாது, அதுதான் உண்மை. அந்த டீமோட அடிச்சான் அப்படின்ற மாதிரி ஆயிரும். சொல்ல போனா ரொம்ப அடி வாங்கியிருக்கும் அந்த ரெக்கார்டு வந்துட்டு. யார் டெஸ்ட்ல அதிக ஸ்கோர் வச்சிருந்தா முல்டர். எந்த டீமோட அடிச்சா ஜிம்பாப்வேயோடயா. என்ன அந்த மேட்சை காமிங்க, என்ன கிரௌட் இல்ல, ஆடியன்ஸ் இல்ல, எவனுமே இல்ல, இந்த மேட்ச்லயே அடிச்சான் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் பிரைன் லாரா அடிச்சது ரொம்ப எப்பிக்கா இருந்துச்சு. முல்லர் ஒருவேளை கிராஸ் பண்ணியிருந்தா அது வந்துட்டு ஒரு மாதிரி அப்செட்டா தான் இருந்திருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு he should have break that record. இந்த சான்ஸ் வராது. நான் சொல்றேன்ல, அந்த 2 ரீசன் இருக்கும். மேபி சவுத் ஆப்பிரிக்கன் வந்துட்டு ரேஷியலா வந்துட்டு இதை உடைக்க கூடாது அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டா முல்டர் வந்துட்டு மேபி பீப்புள் என்ன ஏத்துக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பேனிக் ஆயிட்டு இல்ல நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த மாதிரி சான்ஸ் வராது. கண்டிப்பா இதை ரிக்ரெட் பண்ணிட்டு தான் இருப்பான். இப்ப எனக்கு தெரிஞ்சு முல்டர் வந்துட்டு அப்படி இல்லாட்டி அவன் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமாச்சு யோசிப்பான், ஆமாப்பா அது வந்து நான் போட்டிருந்தா என்ன இருக்க போகுது, அதுக்கப்புறம் ஏறக்காட இன்னொருத்த உடைச்சிருப்பான் அப்படின்னு தான் யோசிச்சிருப்பானுங்க. இது நம்ம பசங்க ஜெயஸ்வால் இருந்ததுதான் வச்சுக்கோங்க,
கருணையே பார்த்துருக்க மாட்டான். பிரெயின் லாராவது சச்சின் டெண்டுல்கர் ஆகுது, நான் 500 அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிருப்பான். எனக்கு தெரிஞ்சுட்டு he should have gone for it guys. அதெல்லாம் விடக்கூடாது. ரெக்கார்ட்ஸ் ஆர் meant to be broken. இது வந்துட்டு ஃபூலிஷா இருக்கு எனக்கு தெரிஞ்சுட்டு. அதாவது எப்படின்னா ஒருத்தன் வந்துட்டு உசைன் போல்ட் ரெக்கார்டு என்னது 9 செகண்ட்ஸா 100 மீட்டர் டேஷ். நான் வந்துட்டு உசைன் போல்ட் ரெக்கார்டை பீட் பண்ணக்கூடாது, அதனால கொஞ்சம் ஸ்லோவா போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது வந்து உண்மையிலே எனக்கு பாயிண்ட் புரியவே இல்லை. விராட் கோலி வந்துட்டு இந்த வேர்ல்ட் கப்ல அடிப்பான் தெரியுமா, 50 செஞ்சுரி சம்திங் அடிப்பான. சச்சினோட ரெக்கார்டை ஓடி செஞ்சுரிஸ்ல பிரேக் பண்ணும்போது விராட் கோலி வந்துட்டு இல்ல 99ல அவுட் ஆயிட்டு, இல்ல நான் வந்துட்டு சச்சினுக்காக அவுட் ஆயிட்டேன், இனிமேல் எல்லா மேட்சும் நான் வந்து 99ல அவுட் ஆயிடுறேன், ஏன்னா சச்சின் ரெக்கார்டை நான் வந்துட்டு பிரேக் பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லியிருந்தா எவ்வளவு சிரிச்சிருப்பீங்க. அதனால he should have done it guys. நிறைய பேர் ரெஸ்பெக்ட் நீ பாருங்க, இந்த இந்தியன் ஃபேன்ஸ் மட்டும்தான் ரெஸ்பெக்ட்னு ஊம்பிட்டு இருப்பான் சரியா. இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த ரெஸ்பெக்ட் பிடிச்சி ஊம்பிட்டு இருப்பான். ஏன்னா அவனே கொடுக்க மாட்டான் அவனுக்கு ரெஸ்பெக்ட். இந்தியன் ஃபேன்ஸ் ஒருத்தனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டான், அதான் உண்மை. கேட்டா ரெஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்றானுங்க, ரெஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்றானுங்க. ஒரு புண்டையும் கொடுக்க மாட்டானுங்க ரெஸ்பெக்ட். கேட்டா வாய்களையே பேசிடுவானுங்க, சும்மா ரெஸ்பெக்ட்ன்ற ஒரு வார்த்தையை வச்சுட்டு ரெஸ்பெக்ட்ன்றானுங்க சரியா. ஆனா என்ன கேட்டிருந்தனா அவன் பிரேக் பண்ணிருக்கணும், அதுதான் தப்பு பண்ணிருக்கணும். he would have regretted. எனக்கு தெரியும் முல்டர் வந்துட்டு இப்ப ஃபீல் பண்ணிருப்பான், ஐயோ 400 அடிச்சிருக்கலாமே அப்படின்னு. அவன் 500 அடிச்சிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏண்டா ஜிம்பாப்வே ஒரு டீமாடா, அப்படி என்ன டெஸ்ட் மேட்ச்க்கு சில பேர் சொல்றாங்க வின்னிங் தான் முக்கியம். ஏன் ஜிம்பாப்வே ஒரு நாள்ல அடிக்க முடியாதா உங்களால? ஜிம்பாப்வே ஒரு நாள்ல ஆல் அவுட் ஆக முடியாதா? அசால்ட்டா அடிச்சிருக்கலாம். நான் தான் சொல்றேன்ல, ஒண்ணு பேனிக் ஆயிட்டான் பையன், ஐயோ அடிச்சா பீப்புள் நம்மளை ஏத்துக்கிட மாட்டாங்க ஒண்ணு. இன்னொட்டி அப்படி இல்லாட்டி நான் சொன்ன அந்த ரெண்டாவது விஷயம் ரேஷியலா தான் இருக்கும். இது ரெண்டு தான் என்னுடைய தாட்ஸ், இதுதான் நடந்திருக்கலான்னு. பட் he should have break that record. எவ்வளவு பெருமையா இருந்திருக்கும் அந்த மாதிரி மொமெண்ட்ல. எந்த டீமோட அடிக்கிறோம்லாம் மேட்டரே இல்லை, நீ உனக்கு சான்ஸ் கிடைச்சா நீ அடிக்கணும். அது வந்துட்டு உண்மையிலே ஆக்வர்டா இருந்தது. உன் டீமுக்கு செய்யற துரோகம் மாதிரி அது, இல்ல உனக்கு செய்யற துரோகம் மாதிரி. இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காது மேன். அதான் நான் சொல்ல வரேன். இது எப்படி இருக்குன்னா, ஃபக்கர் ஜமான் கூட ஜிம்பாப்வேயோட 200 போட்டான் ஓடிஐல. அவன் என்ன யோசிச்சுட்டா இருந்தான், ஐயோ ஜிம்பாப்வேயோட போட்டா ஏத்துக்கிட மாட்டாங்களோ, அப்படிலாம் இல்ல, போடணும், போட்டு தள்ளணும். எந்த டீமோட சான்ஸ் கிடைக்கும் இனிமேல் இதே பிஹேவியர் வந்துட்டு எல்லா மேட்சுக்கும் எனக்கு வரும். இது வந்து எல்லா டெஸ்ட் மேட்சுக்கும் இவனை அஃபெக்ட் பண்ணும் லைட்டா. ஐயோ இந்த மேட்ச்ல நம்ம 400 போட மாட்டோமா, இந்த மேட்ச்ல நம்ம 400 போட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துட்டு அவனை வந்துட்டு நோண்டிக்கிட்டே இருக்கும். அதான் எதுவா இருந்தாலும் 100% கொடுத்துட்டு போயிடணும். 50% கொடுத்தா அது வந்துட்டு கண்டிப்பா பாதர் பண்ணும். இப்ப அந்த இந்தியா தோத்தானுங்கல்ல இந்த மேட்ச் மாதிரி 100% கொடுத்து வின் பண்ணிருந்தா ஒண்ணும் தெரியாது, 100% கொடுத்து தோத்துருந்தா கூட ஒண்ணும் தெரியாது. பக்கத்துல போய் எப்படி தோத்தானுங்க பத்தி அது ரொம்ப ஹர்ட் ஆகுது லார்ட்ஸ்ல வச்சு. சரி பாப்போம் மான்செஸ்டர்ல வந்து என்ன பண்ண போறாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு பும்ரா கண்டிப்பா விளையாடணும். பும்ரா வெளியே இருந்தா அப்படி வேண்டாம், பும்ரா நீங்க வச்சுக்கோங்க, எங்களுக்கு வேண்டாம் பும்ரா. அந்த அளவு வெறி ஆகுது. ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் எனக்கு தெரியாது. கண்டிப்பா இந்தியா ஜெயிச்சாகணும். எனக்கு தெரிஞ்சு பும்ரா விளையாட வருவான். எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம். ஏன்னா அந்த மேட்ச் வின் பண்ணி ஆகணும் மான்செஸ்டர்ல. So I think Bumrah will be there. அதான் நினைக்கிறேன். பேட்டிங்ல சில சேஞ்சஸ் இருக்கும். இங்கிலாந்துக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கும். பஷீர் வர மாட்டான், அதுக்கு பதிலா யாராவது வரணும். கிராலே இல்ல போப்ப தர்ம அடிச்சு டீம் அவுட் தூக்கணும். முதல்ல இந்த பஷீரை உள்ளே விடாதீங்க. ஹாஸ்பிட்டல் வைக்கணுமா, வேற ஏதாவது ஊர் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் அங்க வச்சுக்கோங்க. இங்கிலாந்து சைடு வச்சிடாதீங்க அவனை. இல்ல திருப்பி பூந்து வந்துடும். அவன் பாட்டுக்கு வந்து திடீர்னு பார்த்தா பிச்சில் நின்றுட்டு பால் இப்படி சுத்திட்டு இருப்பான். அதனால பி கேர்ஃபுல் வித் அவனை உள்ளே விடாதீங்க. இதுதான் என்னுடைய கருத்து. சோ நீங்க என்ன கைஸ் நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த மேட்ச் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்து. எதுல தப்பு அப்படின்னு தோணுது, எனக்கு நிறைய தப்புன்னு தோணுது. ரன் அவுட், டாப் ஆர்டர் கொலாப்ஸ் நிறைய தோணுச்சு. சோ பாப்போம் மான்செஸ்டர்ல எப்படி விளையாடுறாங்க. இதை பத்தி வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது, அடுத்த மேட்சை பார்த்துட்டு போயிட்டே இருக்க போறோம். சோ நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And see another video and remember it always be on top chef.